வணக்கம் நண்பர்களே! திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில பார்த்தோன்னா, நம்ம அம்பிகா வந்து இந்த கொலுசு கொண்டு குடுத்து அந்த ஆசாரிகிட்ட நம்ம கேட்கணும். இந்த கொலுசுக்குள்ள பொண்ணு யாரு? என்னோட மருமக அப்படின்னு வந்து நான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகாவ கூட்டிக்கிட்டு வந்து போறாங்க. ஒரு கட்டத்தில அங்க போய் வந்து அந்த குருக்கள்ட்ட வந்து கேட்க நேரம், அந்த குருக்கள் பார்த்துக்கிட்டு அந்த நபருக்கு கால் பண்ணிக்கிட்டு, "வர 2 நாள் ஆகும். நான் வந்து கொடைக்கானல்ல என் பொண்ணு கல்யாணத்துக்காக போயிருக்கேன்." அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம், சரி நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இவங்க அண்ணனுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். அந்த பெரிய பூசாரிக்கு அவர் நான் பூஜையை வச்சுட்டு இருக்காரு, நான் அவர்கிட்ட மாட்டிடக்கூடாது, கண்டிப்பாக அவர் என்னோட கொலுசு தான் அப்படின்னு வந்து காட்டி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அந்த நபரும் பூஜையை முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அம்பிகாமா அவரையும் பார்த்து பேசிட்டு போவோம் அப்படின்னு வந்து இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இந்த கொலுசை பற்றி தான் கேட்க வந்தேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இந்த கொலுசுக்குரிய பொண்ணு உங்கள் பக்கத்திலே இருக்குதேம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல போடுறாங்க. என்ன அப்போ என்னோட மருமக மகாதானா அப்படின்னு உள்ள ரகசியம் பேரதிர்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஸ்டாக்காகி நிற்கிறாங்க நம்ம அம்பிகாமா. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் நம்ம வந்து ஒரு வழியாக இந்த ஃபைல் வந்து எல்லாத்தையும் வந்து தீ போட்டு எரித்து நம்ம கவிதா வந்து அவங்கள ஓன் பண்ணிட்டாங்க நம்ம மகா அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு மேலே சாரையோ அவங்க குடும்பத்தையோ எதையாவது வந்து அழிக்கணும்னு எல்லாம் சொன்னீங்கன்னா உங்கள் கள்ள புருஷன் விஷயத்த நான் வெளியே வெட்ட வெளிச்சமாக்கிடுவேன் அப்படின்னு வந்து கவிதாவை மறுத்த நேரம், நம்ம கவிதா வந்து இந்த மகா இருக்கிற வர இந்த திரு குடும்பத்தை நம்ம அழிக்க முடியாது, ஒரு வேலைக்காரி நம்மளை இப்படி மிரட்டிட்டு போகிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மகாவுக்கு அடுத்த டார்கெட் வந்து இடிக்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நம்ம அம்பிகமா வந்து மகாவை கூட்டிகிட்டு இந்த பாரு, இந்த கொலுசை பற்றிய விஷயம் எனக்கு தெரியணும், இது கோயிலில் அன்னைக்கு பூஜையில் இருக்க நேரம் கீழே கிடச்சது, இந்த கொலுசுக்குரிய பொண்ணை நான் கண்டுபிடிச்சே தீரணும், இந்த பொண்ணால் ஒரு விஷயம் எனக்கு தெரியணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நிச்சயமாக இந்த பொண்ணு தான் அவங்க வீட்டு மருமக அப்படின்னு உள்ள விஷயம் வந்து நம்ம அம்பிகமாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து தேடிட்டு இருக்காங்க. என்னமோ வந்து திருக்கும் எனக்கும் நடந்த அந்த கல்யாண விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே வந்து அவருக்கு கல்யாணம் ஆகியிருக்கும் அப்படின்னு உள்ள ரகசியம் எப்படி தான் இவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியலை. இப்போது என்னையே கூட்டிகிட்டு போய் என்னை வந்து விசாரிக்க செய்ய போகிறாங்க இந்த அம்பிகமா. வேறு என்ன பண்ண இப்படி நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு வந்து நம்ம மகா வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பாரு மகா, இந்த கொலுசை பற்றிய விஷயம் எனக்கு தெரியணும், அதனால் நீ வா என் கூட அப்படின்னு வந்து இல்லைம்மா எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு வந்து நம்ம மகா சொல்லி பார்க்குறாங்க. அதெல்லாம் பிறகு பார்த்துக்கிடலாம், எனக்காக வா, இப்போ அந்த குருக்கள் வீட்டுக்கு போவோம், அந்த குருக்களுக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்னு வந்து சொல்லினாரு. இது வந்து கோயிலில் வந்து காலங்காலமாக பூஜை செய்துட்டு இருக்க ஒரு வீட்டில் உள்ள அந்த பொண்ணுக்கு கொலுசு தான் அப்படின்னு வந்து அந்த பரம்பரையை சேர்ந்தது அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இந்த கொலுசை பற்றி தெரியன்னா, இந்த கொலுசெல்லாம் மாடலை செய்து கொடுக்கறதே ஒரு தங்க ஆசாரி தான், அந்த ஆசாரிக்கிட்ட வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோவிலில் உள்ள அந்த அந்த இப்போ பேசிகிட்டு இருக்கவருக்கு வந்து அன்னை அவர்கிட்ட தான் வந்து என் கொலுசை காணலை, நான் அதனால தான் இங்கே தேடுறேன் அப்படின்னு வந்து மகா வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த அந்த நபர் வந்து அப்போ வீட்டில் வந்து தத்திரமா வந்து பூஜையை வச்சுட்டு இருக்காரு. இந்த சைடு பார்த்தோன்னா இவர் கண்ணிலையும் பற்றக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம மகா நினைக்கிறாங்க. இவருக்கு நிச்சயமாக அது என்னோட கொலுசு தான், நான் தான் கொலுசு தேடிட்டு தெரிஞ்சேன் அப்படின்னு உள்ள விஷயத்தை வந்து போட்டு உடைச்சிட்டாருன்னா இப்போவே நம்ம அம்பிகா அம்மா கிட்ட கையும் களவுமா சிக்கிடுவோம். நம்மளால் திவ்யாக்கா வாழ்க்கையில் எந்த பாதிப்புமே வரக்கூடாது. அப்படி இருக்க நேரம் என்னடா பண்ண அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. இந்த நபர் வந்து அவங்க தம்பி அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இந்த பாருங்கள் இந்த கொலுசை வச்ச விஷயம் தெரியுன்னா அந்த தங்கராசி ஆசாரியை வந்து கேட்டு தான் தெரியும். அவங்க வந்து என்ன 2 நாட்களில் வருவாங்க, அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து பத்திரிகை வந்து கொடுக்கறதுக்கு போயிருக்காங்க. சரி இருக்கட்டும், நான் வந்த உடனே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு உள்ள விஷயத்த நம்ம அம்பிகாமா தெரிஞ்சுக்கிட்டு, இந்த பருமகா இந்த இவரோட இந்த குருக்களுக்கு அன்னை தான் அந்த குருக்கள், அவர்கிட்டையும் நம்ம பேசிட்டு போயிடலாம், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பூசை அவரையும் இப்போ முடிச்சிருவார், அவரையும் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கடவுளே நல்லுரமா இந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் என்ன நீதாமா வந்து காப்பாற்றணும்
அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மனசுக்குள்ளே அப்படியே வந்து கோபத்தோடு வந்து ஒரு குழப்பத்தோடு நம்ம மகா இருக்கிறாங்க. அந்த நேரம் தான் வந்து அந்த குருக்களும் பூஜையை முடிச்சுட்டு வந்துடுறாங்க. நம்ம மகாயை பார்த்தோன்னு சாக்காங்க. என்னம்மா உன் கொலுசி கிடச்சிதா அப்படின்னு வந்து கேட்க நேரம், அடடா நம்ம கொலுசை வந்து கொண்டு கீழே கிடந்ததை வந்து எடுத்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ பார்த்தா இந்த குருக்கள் வந்து கொலுசி கிடச்சிதா அப்படின்னு வந்து கேட்குறாரு. என்ன மகா உனக்கு கொலுசியும் காணாமல் போச்சா அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. ஐயோ இவர் உண்மையை போட்டு உடைச்சிடுவார். நீ என்ன குருக்கள் சாமியை நீங்கள் சொல்லுறீங்க? நான் வந்து இந்த கொலுசு வந்து யாருக்குன்னே நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் மகாவை பார்த்து உன் கொலுசி கிடச்சிதா அப்படின்னு ஒரு கேள்வி போடுறீங்க. இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம மகாவை பார்க்குறாங்க. மகா போச்சு போச்சு எல்லாம் போச்சு, நான் இப்போ மாட்டிக்கிட்டேன், இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நொந்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த கொலுசுக்கு சொந்தக்காரி உன் பக்கத்திலே இருக்காமா, இதை விட்டுட்டு நீ ஏன் இந்த தேடிட்டு தெரிகிற இன்னும் இருக்காளே அப்படின்னு சொல்ல நேரம், என்ன சாமிஜி சொல்கிறீங்க? ஆமாம் இந்த பொண்ணு தான் அன்னைக்கு அந்த கூட்டத்தில் கொலுசை காணலை அப்படின்னு வந்து தேடிட்டு இருந்த ஒத்த கால கொலுசோட. அப்போது நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு மகாவோட இந்த பொண்ணோட கொலுசு தான் அப்படின்னு வந்து தெரியாமல் இருந்திருக்கீங்களா? அந்த கொலுசுக்கு சொந்தக்காரியே உன் பக்கத்தில் தானமா இருக்கா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அரண்டு போகிறாங்க. அப்போ மகா இதுக்கு மேலே நான் உன்னிட்ட வந்து புதிர் போடலை, உண்மையை சொல்லு, திருவுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேள்விக்குறியா நம்ம மகாவை பிடிச்சி வளைக்க நேரம், வேறு வழி இல்லை. ஆமாம்மா திருவுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடந்தது, அவர் வேணும்னு அங்கே என் கழுத்தில் தாலி கட்டலை, அவர் என் வாழ்க்கையை வந்து காப்பாற்ற தான் தாலி கட்டினார். கஜேந்திரன் மாமா வந்து என் கழுத்தில் வந்து தாலியை கட்டணும் அப்படின்னு வந்து நிற்க நேரம், ஒரு கட்டத்தில் ஊர் மக்கள் எல்லாம் வந்து இந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து சொன்னனால வேறு வழி இல்லாமல் வந்து கெட்டுனாங்க. ஆனால் இதுக்காக வந்து திவ்யா திரு வாழ்க்கையை வந்து நாசம் ஆகிறாங்க. நான் இங்கே இப்படியே இருந்துட்டு போகிறேன். என்ன மகா என் வீட்டு மருமக, நீ ஒரு வேலைக்காரியாட்டம் நீ வேலை பார்த்துட்டு இருக்கா, இது நடக்கக்கூடாது, இப்போவே வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறேன், திரு திவ்யா கல்யாணத்தை அப்படின்னு வந்து சொல்ல நேரம், தயவு சேர்ந்து அம்மா நீங்கள் அப்படி நிப்பாட்டிடாதுங்க. திவ்யாக்கா எனக்கு மேலே அவ்வளோ பாசம் தங்கச்சி நீ வச்சுருக்காங்க, இந்த உண்மை தெரிஞ்சுனா காஞ்சனா அம்மா கோவப்படுவாங்க. அதுவும் இல்லாமல் திவ்யா அக்காவுக்கும் ரொம்பவே வந்து வருத்தமாயிடும், நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணது மாதிரி ஆகிடும், என்ன மன்னிச்சிருக்கேன், துரோகம் பண்ணானி அப்படி நீ எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு இன்சிடெண்ட்டில் திருவங்கலத்தில் தாலி கட்டியிருக்கா, நீ என் வீட்டு மருமக, காலம் ஃபுல்லாக வந்து நீ வந்து இந்த வேலைக்கார வேஷத்தை போட்டுட்டு நீ இப்படி இருக்கலான்னு பார்த்துக்கிட்டியா? நீ அப்படி ஒன்றும் இருந்து கஷ்டப்படக்கூடாது, இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டது போதுமகா, இனியாவது வந்து தடுத்து நிப்பட்டலாம். ஏன்னா திவ்யாவுக்கும் திருவுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை, அப்படி இருக்க நேரம் அவங்க வாழ்க்கையை வந்து நம்ம வந்து மாற்றி அமைக்கிறதுல வந்து தப்பு இல்லையே அப்படின்னு வந்து திவ்யா வேற படிச்சிருக்கா, அவளுக்கு வேற இடத்துல கல்யாணம் பார்த்துக்கிடுவா காஞ்சனா, அவள் ரொம்ப வசதியாக தானே இருக்கா, அவளுக்கு வந்து 1000 பேர் வந்து அவங்க வந்து நல்ல மாப்பிள்ளையை வந்து பார்க்கலாம், அந்த அளவுக்கு அவள் வந்து நல்ல செட்டில்லாக தான் இருக்கா. ஆனால் நீ பாவம், உனக்கு வாழ்க்கை இப்போ விட்டால் இதை திருத்தவே முடியாது, அந்த அளவுக்கு போயிடும். என் பையனை உன்னை வந்து தாலி கட்டியிருக்கான் அப்படின்னா நான் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறியா? விடு, இதை இப்போவே வீட்டில் போய் போட்டு உடைக்கேன், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி உன்னையும் திருவையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க நம்ம அம்பிகா.